தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நெல்லையிலிருந்து சென்னை புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் திண்டுக்கல் அருகே வடமதுரை அருகே சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென ஏசியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ரயில் புகைமூட்டமாக காணப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்முத்து வழங்க கேட்கலாம். செந்தில்முத்து, தற்பொழுது ரயில் இயக்கப்பட்டு வருகிறதா, இல்ல பாதி வழியில் நிறுத்தப்பட்டு வருகிறதா? பயணிகள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்தார்கள்? ரயில்வே நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தது? சொல்லுங்க. மோகன், இன்று காலை 6:05 நெல்லையிலிருந்து புறப்பட்டு மதியம் 2 மணிக்கு சென்னையை சென்றடைய உள்ள வந்தே பாரத் ரயில் திண்டுக்கல்லை தாண்டி வடமதுரை மற்றும் தாமரைப்பாடி இடையே சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென்று ரயில் பகுதியின் மையப்பகுதியில் இணைக்கப்பட்டிருந்த குளிர்சாதன பெட்டியில் புகைமூட்டமாக காட்சியளித்ததை அடுத்து அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் அலறியதை தொடர்ந்து ரயிலில் பணிபுரிந்து வரக்கூடிய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து ரயில் பாதி வழியில் வடமதுரை மற்றும் தாமரப்பாடி இடையே நிறுத்தப்பட்டது. அந்த நிறுத்தப்பட்ட ரயிலை சோதனை செய்து பார்த்த பொழுது குளிர்சாதன பெட்டியில் இருக்கக்கூடிய ஏசி இயந்திரத்தின் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மலமளவான புகை வெளிவந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த பெட்டியில் இருந்த பயணிகளை அந்த பெட்டியினுடைய குளிர்சாதன இயந்திரத்தை நிறுத்திவிட்டு அந்த பெட்டியில் இருக்க பயணிகளை உடனடியாக அடுத்த பெட்டிக்கு மாற்றி பிறகு சிறிது நேரம் அங்கு இருக்கக்கூடிய ஏசி, அதாவது இயந்திர பொறியாளர்களை வைத்து இயந்திர பணியாளர்களை வைத்து அங்கு வேலை செய்து தற்போது ரயில் மீண்டும் இயக்கப்பட்டிருக்கிறது. திடீரென சென்று கொண்டிருந்த ரயிலில் புகை கிளம்பியதால் பயணிகள் அலறல், அதாவது ஒருவித அச்சத்தோடு அலறல் சத்தம் இருந்ததால் அந்த ரயிலில் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது ரயில் மீண்டும் இயல்பு நிலைக்கு சரி செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் சென்னை சென்றவுடன் ரயிலில் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட பெட்டியை மட்டும் சரி செய்து மீண்டும் சரியான நிலைக்கு கொண்டு வருவார்கள் என ரயில்வே துறை அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சாதாரண புகை வெளிவந்ததுதான், பெரிய விபத்தெல்லாம் இது ஏற்பட்டிருக்கிறதான வாய்ப்பு இல்லை என்றும் ரயில்வே துறை அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ரயில் இயல்பு திரும்பி மீண்டும் சென்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மோகன், விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி செந்தில்முத்து.